நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழில் இயல் 4 பார்க்க போகிறோம். இயல் 4 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர் நூலகம் நோக்கி இணை எழுத்துக்கள். மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர் நூலகம் நோக்கி இணை எழுத்துக்கள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூதுரை பார்த்திங்கன்னா யார் பாடினதுன்னா ஔவையாரோட பாட்டு. மூதுரை 31 பாடல்களை கொண்டது. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இதில் அவங்க தான். பாட்டு பார்ப்போம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பாடலாசிரியர் பார்த்திங்கன்னா ஔவையார். பாடல் மூதுரை. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவில்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல், தேசம்னா நாடு. சொல்லும் பொருளும் மாசர அப்படின்னா குறை இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் அப்படின்னா நாடு. ஓகேங்களா? மன்னனையும் குறைவில்லாமல் கற்றரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு. இதான் பார்த்தீங்கன்னா இதோட பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா நூல்வெளி பார்க்கலாம். நூலாசிரியர் பார்த்திங்கன்னா ஔவையார். இது ஒரு பாடின பாட்டு பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க பாடினது தான். அடுத்து பார்த்திங்கன்னா மூதுரை இவங்களோடது தான். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, இதெல்லாமே இவங்க பாட்டு. இந்த மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூல் பார்த்திங்கன்னா 31 பாடல்களை கொண்டது. 31 பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கற்பவை கற்றபின், இதில் ஒன்றும் இல்லை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு ப்ளஸ் அற, மாசற. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். சிறப்பு ப்ளஸ் உடையார், சிறப்புடையார். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி. யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாட்டு தான் பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி. ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நாம் நல்லவர்கள் தூட்டும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. எதை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. யாருடன் சேரக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஓகேங்களா? எந்த திறன் பெற்றிட வேண்டும் அப்படின்னா சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்துக்கோங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். இந்த லைன் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இதுவும் பார்த்துக்கோங்க. ஏற்றில் படித்தோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் எழுதவரை. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர. ஓகே, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும். தூற்றும்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா அழியாமல்.
தூற்றும்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா அழியாமல். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள். தன்மானம் இல்லா கொள்ளையன் சேரக்கூடாது. வானத்தை தொடும் அளவு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானத்தை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். ஓகே, இவரோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கபடுத்தான்காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சிறப்பு பெற வைக்கப்படுறாரு. கற்பவை கற்ற பின். ஓகே. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. தூற்றும்படினா இகழும்படி. நாம் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படினா பெரியோர்கள். ஓகேங்களா. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள், கைப்பொருள். ஓகே. மானம் ப்ளஸ் இல்லா மானமில்லா. ஓகேவா. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஓகே. நாம் யாருடன் சேரக்கூடாது? தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கண் திறந்தவர் காமராசரை பற்றி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிகழ்வு 1 கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லாததில் சின்ன பசங்க வந்து ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து வருது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா யார் நம்ம காமராஜர் ஐயா அவர்களை வந்து இறங்குறாரு. ஏன்னா தம்பிங்களா ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்கூல் இருந்தால் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. படிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் திறக்கணும், ஊர்தோறும் பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வந்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் சொன்னது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நிகழ்வு 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி விழா ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறதுக்காக போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அப்போது மாணவரிடம் படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவே தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைகள் நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்க போவீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு உரையாற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து நமக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலைப்பள்ளி. ஸோ இதுதான் அங்கே முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு இடத்துக்கு கொடியேற்ற போயிருப்பார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் மயங்கி விழுந்துருவாப்புல. ஸோ அது கேட்டதுக்கு அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட எதுவும் இல்லாதனால தான் மயங்கி விழுந்துட்டேன், சாப்பிடாம வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து முடிவு எடுத்திருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு திட்டத்துக்கு வித்தா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி தரைப்பாலம். அதாவது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தரப்பாலத்தை வந்து இந்த மாதிரி வந்து தரப்பாலம் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இப்படி வந்து குழந்தைங்க வந்து எப்படி போவாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து மழை காலத்துலலாம் தண்ணி வரும்போது போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படின்னா கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளி அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த ஒரு இன்ஜினியர் சொல்லுவார், எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அனுமதி கேளுங்க, இந்த காட்டாரை வந்து காரணமாக காமிச்சு ஸோ நான் அனுமதி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் கல்விக்கண் இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாடத்தில் இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னா யாருன்ற கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் எழுதுனா காமராசர். ஸோ அப்படி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் அவர் சொல்லியிருக்காரு. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா. அடுத்து கட்டாய கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு. மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ்,
வெட்டினரி காலேஜ் டீச்சர்ஸ் இதெல்லாம் அவங்க வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6000 காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் 6000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை வந்து உடனடியாக திறக்கிறதுக்கு ஆணை போட்டார். அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், பள்ளி சீரமைப்பு மண்டலம் நடத்தியிருக்காரு. அடுத்து இன்ஜினியரிங் காலேஜு, மெடிக்கல் காலேஜு, வெட்டினரி காலேஜு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், டீச்சர்ஸ் ட்ரைனிங்கு, அப்புறம் நூலகங்கள்லாம் இது பண்ணியிருக்காரு. கல்வி புரட்சிக்கு வித்திட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மதுரை வந்து பார்த்திங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பேர் வைத்திருக்காங்க. அடுத்து 1976 வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அவர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம், இது வந்து பார்த்திங்கன்னா நினைவு இல்லங்களாக இது பண்ணியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா சிலை நிறுவியிருக்காங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பேர் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி, அதாவது காந்தி ஜெயந்தி அப்போது அக்டோபர் 2, 2000. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு, மதுரைக்கு பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் பேர் வச்சுருக்காங்க. 1976 பாரத ரத்னா. சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் நினைவு இல்லங்கள், மெரினா கடற்கரையில் சிலை வச்சுருக்காங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு பேர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் மணிமண்டபம். இந்த டேட்டு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி. பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு, படிப்பு ப்ளஸ் அறிவு. காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. ஓகேவா? ஓகே. சொற்றொடர் அமைத்து எழுதுக. சொற்றொடர் அமைச்சு எழுதுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்கிறதுக்காக சீருடை அறிமுகப்படுத்தியிருப்பார். கல்விக்கண் திறந்தவர்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூலகம் நோக்கி. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. பல்வேறு தொழில்நுட்பங்களை தெரிஞ்சிருப்பாங்க. தான் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம் அப்படின்னு சொல்லி நூலகத்தை வந்து பிரிவுகளை பிரிச்சிருக்காங்க. ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஏக்கர் பரப்பளவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த நூலகம்? அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலே 2வது மிகப்பெரிய நூலகம். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. 8 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதன். ஏன் இங்கே இந்த ரங்கநாதனுக்கு முன்னாடி இந்த ஏன் போடுறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல் எழுத்து ரா வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரா வரிசை வந்து வராதுங்கிறனால மொழிக்கு முன்னாடி போடுறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம். இந்திய நூலகவியலின் தந்தை, லைப்ரரி ஆஃப் சயின்ஸ் அது அப்படின்னு நினைக்கப்படுறாரு அரங்கநாதன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தரைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கான பிரிவு. தரைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உள்ளவருக்கான பிரிவு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கான இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பிரைலி நூல்கள்னு சொல்லுவாங்க. ஒளி வடிவம், குறுந்தகடுகள் இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகரம் படிக்கட்டு. முதல் தளம் வந்து குழந்தைகளுக்கானது. செயற்கை மரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 20,000க்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள், 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தளத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. கீழ்திசைச்சுவடிகள் நூலம். அரசு கீழ்திசைச்சுவடிகள் நூலகம் இருக்குது. ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் அரசு கீழ்திசைச்சுவடிகள் நூலகம். ஓலைச்சுவடிகளை வந்து அங்கே தான் பாதுகாக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம், சுற்றுலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தரைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த நூல் படிப்பகம், பிரைலி நூல்கள். தரைத்தளம். முதல் தளம் வந்து குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிலாசபி, பாலிட்டி. கம்ப்யூட்டர் சயின்ஸு, பாலிட்டி, ஃபிலாசபி. 4 வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, லா அண்ட் எஜுகேஷன். எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, லா அண்ட் எஜுகேஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
5ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, மெடிசனு, எம்எஸ்எம் மேக்ஸு, சயின்ஸு, மெடிசன். 6ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கு, அக்ரிகல்ச்சரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிஃபீல்டு. இன்ஜினியரிங்கு, அக்ரிகல்ச்சர். இன்ஜினியரிங் படித்தவங்களாம் இப்போ பாதி பேர் வந்து டேரக்டராக தான் இருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்லேயும் ஒரு இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, சுற்றுலா, சுற்றுலா, அரசு கீழ்திசைச்சுவடிகள் நூலகம், ஜாகிரஃபி அதில் தான் இருக்குது, மேலே கொடுத்துருக்காங்க. ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தளத்தில் தான் இருக்குது. 8ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா நூலகத்தின் நிர்வாக பிரிவு, அலுவலக பிரிவு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து இது பண்ணியிருக்கு. சிறந்த நூலகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுது. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். ஓகேங்களா. 6 வல்லின எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து மெல்லினத்தை அடுத்து வல்லினம் வருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து. ஓகேங்களா. ஓகே, அது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஞஞன நமனங்கிறது மெல்லினமா, கசர தபரங்கிறது வல்லினமா. ஸோ இதுதான் திங்கள். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். காஞ, சாஞ, டானா, தானா, பாமா, ராணா. ஸோ இப்படி தான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. காஞ, சாஞ, டானா, தானா, பாமா, ராணா. ஓகேவா. இடையின எழுத்துக்கள் 6 ஒரே இனமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இன எழுத்துக்கள் வந்து அதுக்கு அதுவே தான் இன எழுத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களில் ஐக்கு வந்து ஈ இன எழுத்து, அவ்வுக்கு வந்து ஊ இன எழுத்து. இது வந்து நெடில். ஸோ அதுக்கு ஒரு குறில் இன எழுத்து எதுனா ஈ. இது நெடில், அதுக்கான குறில் இன எழுத்து எதுனா ஊ. ஓகே, இதனால் பார்த்துக்கோங்க. அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் குறிலுக்கு நெடிலும் நெல்லுக்கு குறிலும் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈ, அவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊன்னு கொடுத்துருக்காங்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளபடையில் மட்டுமே நிலையிலே தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் வரும். இப்போ ஓ வந்து கேபிட்டலு, அதாவது ஓ, அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குறி ஒழிக்கக்கூடியது. அது நெடில், இது வந்து குறில். ஓகேங்களா. அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல். மெல்லினம் பச்சா ஞா வந்துருச்சு, தா நா வந்துருச்சு, இது அங்கே வராது, பா மா வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான், இந்த ரா வரணும். ஓகேங்களா. இந்த டா நா வந்துருச்சு, டா நா. ஓகேங்களா. இந்த ரா வருது, அப்போ தப்பு. ஓகேங்களா. அடுத்து பிழையான சொல்லை திருத்துக. தென்றல், இங்கே பாருங்கள், இந்த 2 சுழி இன்னு வரணும். இங்கே 3 சுழி இன்னு வரணும். இங்கே நன்றி, இங்கே இந்த ரீ வரணும், நன்றி. இங்கே வந்து 3 சுழி இன்னு வரணும், மண்டபம். ஓகேங்களா. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. திருக்குறள். இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆற்றவும் கற்றால் அறிவுடையாகத்திலேயே நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல், இந்த மாதிரி இல்லுன்னு முடியும். ஓகேங்களா. ஆற்றுணா வேண்டுவது இல், ஒன்றாகும் முன்றிலோ இல், அந்த மாதிரி வரும். ஆற்றுணா வேண்டுவது இல். ஓகே. பழமொழி 400. முன்றுரை அறையனார்.
அடுத்து தொடரை நீடித்து புதிய தொடரை உருவாக்குக. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருபொருள் தரக்கூடிய சொற்கள். ஓகே. நூல், அதான் நூல் 2. இப்போது நூல்னால் ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை அப்படிங்கிறது அறநூல். இப்போ இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் மாலை அந்த சொல்லுவோம். அப்புறம் அணியக்கூடிய மாலை, கழுத்தில் போடுறது மாலை, அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த இதுதான். ஓகேங்களா. 6க்கு என்ன படிக்கணும்னு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் காமராஜர் பிறந்த நாள். டாக்டர் காமராஜர் பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாள். அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். இங்கே ஆசிரியர் தினம். அடுத்து வந்து அப்துல் கலாம் ஐயா பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 15. அது வந்து பார்த்திங்கன்னா மாணவர் தினம், தேசிய மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்தநாள் ஜனவரி 12. இது வந்து தேசிய இளைஞர் தினம். நேரு பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14. இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய குழந்தைகள் தினம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து இணை எழுத்துக்கள் இதில் பாருங்கள். ஞா வந்துருச்சா, இதில் டா இன்னும் வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஓகே. இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அதுக்கு அதே வந்திருக்கு. இதில் வந்து ஓகே. வெந்தயம் தாஞா தானா. ஓகே. சாஞா, எங்கேயும் சாஞா வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்தந்த இணை எழுத்துக்கள் பார்த்தோம்ல, அந்த இதுதான். கீழ்காணும் சொற்களுக்கு அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் பத்தியை கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக. அந்த இணை எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். நன்று இங்கே வந்து ஓகே. நன்று கண்டு கற்கண்டு பந்து. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, அதாவது காமராசர் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அனுப்புகிறேன். இதெல்லாம் வந்து தேவையில்லாது, பெட்டராக விட்டுலாம். ஓகே. கல்விக்கண் திறந்தவர்னு சொன்னது யாருன்னா காமராசரை வந்து பெரியார் சொல்லியிருப்பார். வேறு எஜுகேஷன் அப்படின்னா கல்வி, தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூலு, மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூலு, நூலகம், லைப்ரரி, மின்படிக்கட்டு, எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு, மின்தூக்கி, மின்னஞ்சல், இமெயில். ஓகே. குறுந்தகடு, சிடி, கம்பேக்ட் டிஸ்க்கு, மின் நூலகம், லைப்ரரி, மின் நூல், புக்கு, மின் இதழ்கள், மேகசினு. ஓகேங்களா. மேகசின். ஓகே. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.